இந்த வீடியோவில் டெக்ஸ்ட்டுக்கு கிளிப்பிங் மாஸ்க் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இதுக்கு தேவையான ஒரு லேயரை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம ஒரு கிளிப்பிங் மாஸ்க்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சாம்பிள் இமேஜ் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இதில் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் ஜஸ்ட் மாஸ்க்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ மாஸ்க்னு கொடுத்துட்டு இதனுடைய சைஸை வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை வந்து சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் இதை சென்டரில் வச்சுட்டு இப்போ என்டர் கொடுத்துட்றேன். இப்போ இந்த இமேஜை இப்போ ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த லேயரில் விட்டுட்டு இதனுடைய சைஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயருக்கு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ திரும்பவும் என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணியிருக்கிற இந்த இமேஜுக்கு ஒரு கிளிப்பிங் மாஸ்க்கை வந்து ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு இந்த லேயர் பேனலில் வரேன். இந்த இமேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு ஆல்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி. ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளிப்பிங் மாஸ்க் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இப்போ லேயரில் இமேஜில் செலக்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ ட்ராக் பண்ணிங்கன்னா இமேஜ் உங்களுக்கு மூவ் ஆகும். டெக்ஸ்ட் மேலே வச்சுட்டு டெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு மூவ் ஆகலை அப்படின்னா ஆட்டோ செலக்ட் அப்படிங்கிறது வந்து செலக்டில் இருந்துச்சுன்னா இப்போ வந்து இதை எடுத்து விட்டுருங்க. ஜஸ்ட் இதை வந்து அன்செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் மூவ் பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட் மட்டுமே மூவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கிளிப்பிங் மாஸ்க்கை வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சரில் நீங்கள் வேறு எந்த ஒரு இமேஜுமே இந்த மாதிரி பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட்டை மட்டும் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு டெக்ஸ்ட் டூலில் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்து ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையும் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்னு கொடுக்குறேன். ஸோ இது உதாரணத்துக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வெட்டிங் ஃபைல்ஸில் ஒரு கப்புள்னுடைய ஃபோட்டோவை இதில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி இந்த லேயருக்குள்ளே ஃபிட்டாக இருக்கிற மாதிரி நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டை நான் மாற்றினதுக்கப்புறமா இங்கே லேயர் பேனலில் வரேன். லேயர் பேனலில் இந்த இடத்துல இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இமேஜ் மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸோ கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இப்போ வந்து இதை பிஎஸ்டியை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் மட்டும் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் வேறு இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஆட் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸில் போகிறேன். ஃபைல்ஸில் போட்டு இந்த இடத்துல பிளேஸ் எம்பெடட் இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் கப்புள் இமேஜை மட்டும் நான் கிளிக் பண்ணி இதில் வந்து பிளேஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த இமேஜ் உள்ளே வந்ததுக்கப்புறமா நான் என்டர் கொடுத்துட்றேன். இப்போ பேக்கில் இருக்கிற இமேஜை நீங்கள் ஹைட் பண்ணலாம், அல்லது இங்கே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஹைட் பண்ண தேவையில்ல. இந்த டேப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு கேட்கும். அதாவது நீங்கள் பண்ணியிருக்கிற இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணுமான்னு கேட்கும். இந்த இடத்துல எஸ் அப்படின்றத மட்டும் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணணும்னு நினச்ச அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் நீங்கள் இன்னும் நிறைய இமேஜஸ் வந்து இதில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இது மேலே டபுள் கிளிக் மட்டும் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய இமேஜஸை மட்டும் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப நான் வந்து உங்களுக்காக இன்னொரு இமேஜையும் ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். பிளேஸ் எம்பெடட். ஸோ இப்போ இமேஜை மட்டும் மூவ் பண்ணணும் அப்படின்னா இமேஜை செலக்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அல்லது டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த இமேஜோட நீங்கள் உங்களுடைய ஒர்க்கிங் ஃபைலில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டை மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் லேயர் அண்ட் செகண்ட் லேயர் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த லாக் வந்து கொடுத்துருங்க. ஸோ லாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எங்கேனாலும் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் ஃபைலாக இருக்கட்டும் அல்லது ஒரு கிரியேட்டிவான ஒரு பேஜ் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு எஃபெக்டை நீங்கள் டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணி நீங்கள் ரொம்ப கிரியேட்டிவாக உங்களுடைய ஷீட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.